ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். அன்பு நிறைந்த ஆன்மீக நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று நாம் கேட்க போகும் இந்த சம்பவம் ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. ஒரு மனிதன் உண்மையான குருவை தேடும் போது அந்த குருவே எப்படி அவரை தேடி வந்து அருள் புரிகிறார் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த அரிய சம்பவம் சங்கராமிர்தம் நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு உண்மை அனுபவம். வாருங்கள், மகா பெரியவாளின் கருணை எவ்வளவு அளவிட முடியாதது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் கேட்டு மகிழ்வோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஒரு நாள் ஆசிரியரின் எதிர் வீட்டுக்கு கும்பகோணத்திலிருந்து ஒரு சுமங்கலி மாமி வந்திருக்கிறார். அவர் சாதாரண பக்தை அல்ல. தினமும் காமாட்சி அம்பாளை குத்துவிளக்கில் ஆவாகனம் செய்து முறையாக பூஜை செய்வார். பூஜை முடிந்த பிறகு தீபத்தின் ஜோதியை பார்த்தபடியே மக்களின் சந்தோஷங்களுக்கும் குறைகளுக்கும் அம்பாளின் அருள்வாக்கை கூறுவார். அன்று அந்த பூஜைக்கு பல சுமங்கலிகள் வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை சந்தேகங்களை கேட்டனர். அவர்களுக்கெல்லாம் அந்த அம்பாள் அருள்வாக்கு கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் ஆசிரியரின் மனைவிக்கு இத்தகைய அருள்வாக்குகளில் எந்தவித ஈடுபாடும் இல்லை. அதனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அதை பார்த்து எதிர்வீட்டு பெண்மணி, நீங்களும் ஏதாவது கேளுங்கள் என்று வற்புறுத்தினார். அதற்கு அவர் அமைதியாக, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். வீட்டிற்கு வந்ததும் நடந்த அனைத்தையும் தன் கணவரிடம் கூறினார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனிமேல் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டாம். அந்த இரவு சுமார் 11 மணி. எதிர்வீட்டு பெண்மணி அவசரமாக வந்து, காமாட்சி அம்மா உங்களை உடனே அழைக்கிறார் என்று கூறினார். முதலில் அவர் சொல்ல மறுத்தார். ஆனால் அங்கே சென்றபோது அனைவரும் சென்று விட்டிருந்தனர். அந்த சுமங்கலி மட்டும் இருந்தார். அவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமானவை. நீ ஒருத்தி மட்டும்தான் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை, அதனால்தான் நானே உன் வீட்டிற்கு வர விரும்புகிறேன். காமாட்சி அம்பாளை உன் வீட்டிலேயே ஆவாகனம் செய்து வைக்கிறேன். எந்த செலவும் வேண்டாம், தினமும் பூஜை மட்டும் செய். அவர் வீட்டிற்கு வந்து குத்துவிளக்கில் காமாட்சி அம்பாளை ஆவாகனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி அம்பாளின் பீஜ மந்திரத்தை உபதேசித்தார். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி 108 முறை குங்கும அர்ச்சனை செய். 3 மாதங்களில் அதன் பலனை நீயே காண்பாய் என்று கூறினார். அதன் பிறகு அந்த அம்மாள் ஆசிரியரை பார்த்து இன்னும் ஒரு அருள்வாக்கை கூறினார். நீ உண்மையான குருவை தேடிக் கொண்டிருக்கிறாய். உன் தேடல் வீண் போகாது. ஒரு நாள் ஒரு குளக்கரையிலோ அல்லது அரச மரத்தடியிலோ ஒரு மகானின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். அவரே உனக்கு மந்திர உபதேசம் செய்வார். இல்லற வாழ்க்கையிலேயே ஆத்ம ஞானத்தின் பாதை உனக்கு திறக்கும். பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் நீ செல்வாய். இந்த வார்த்தைகள் அப்போது ஒரு அருள்வாக்காக தோன்றின. ஆனால் சில காலத்தில் அது அப்படியே நிஜமாக ஆரம்பித்தது. ஆசிரியரும் அவரது மனைவியும் காஞ்சிபுரம் சென்றனர். அது சங்கர ஜெயந்தி உற்சவ காலம். எங்கும் பக்தர்கள் வெள்ளம். மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. அந்த கூட்டத்தில் முன்னே செல்ல முடியாமல் அந்த தம்பதியினர் நின்றிருந்தார்கள். அப்போது ஸ்ரீமடத்தின் ஒரு தொண்டர் அவர்களை பார்த்தார். அவருடைய மனைவி, மகா பெரியவாளுக்கு முத்து ஆரத்தி எடுக்க வேண்டும் என்பது என் ஆசை என்று கூறினார். அந்த தொண்டர் உடனே, இதுதான் சரியான நேரம், என்னுடன் வாருங்கள் என்று கூறி ஆயிரக்கணக்கான மக்களை கடந்து அவர்களை நேராக மேடையின் அருகில் அழைத்துச் சென்றார். அங்கே ஆதிசங்கரின் பாதுகைகள் எழுந்தருளியிருந்தன. மகா பெரியவாளும் புது பெரியவாளும் மடத்து சிஷ்யர்களும் சேர்ந்து தோடக அஷ்டகம் பாடி பாதுகைகளுக்கு வந்தனம் செய்து கொண்டிருந்தனர். அந்த வைபவம் முடிந்ததும் புது பெரியவாள் அந்த பெண்மணியை பார்த்து, இப்போது ஆரத்தி எடுங்கள் என்று சமிக்கை செய்தார். அவருடைய வாழ்நாள் ஆசை அங்கே நிறைவேறியது. அந்த பெண்மணி யார் தெரியுமா? நெல்லிக்குப்பத்தில் காமாட்சி அம்பாளின் விளக்கு பூஜையை செய்யுமாறு அருள் பெற்ற அதே பெண்மணிதான். அதுவே அந்த தம்பதியினரின் காஞ்சி பயணத்தின் தொடக்கம். தீவிர வைஷ்ணவ பக்தர்களாக இருந்த அவர்களை மகா பெரியவாள் மெதுவாக தன்னருகே இழுத்து
ஆத்ம விசார பாதையில் நடத்த ஆரம்பித்த முதல் படி இதுதான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், உண்மையான பக்தியுடன் குருவை தேடுபவரை குருவே தேடி வந்து அருள் புரிவார். அதனால்தான் மகா பெரியவாளின் வாழ்க்கை முழுவதும் கருணையின் வடிவமாக விளங்குகிறது. நெல்லிக்குப்பம் ஸ்ரீனிவாசன் ஆண்டாள் தம்பதியினரை மகா பெரியவாள் எவ்வாறு தன் அருளால் மெதுவாக ஆன்மீக பாதைக்கு அழைத்து சென்றார் என்பதை பார்த்தோம். இன்று அதே தொடர்ச்சியாக சங்கராமிர்தம் நூலில் இடம்பெற்றுள்ள மற்றொரு அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. மகான்களின் ஒவ்வொரு செயலும் நம் அறிவால் அளவிட முடியாதது. அவர்கள் தரும் அருளும் அவர்கள் காட்டும் மௌனமும் கூட ஒரு உபதேசமாக இருக்கலாம். வாருங்கள் அந்த அரிய அனுபவத்திற்குள் செல்வோம். மகா பெரியவாளை முதன்முறையாக தரிசித்து அவருடைய அருள் ஆசியை பெற்ற மறுநாள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு சென்றார். முதலில் தன்னை மகா பெரியவாளிடம் அழைத்து சென்ற மணி மற்றும் சுப்பு ஆகியோரிடம் முந்தைய நாள் நடந்த அனைத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்களும் பேரானந்தம் அடைந்தனர். இந்த செய்தி பின்னர் வயதான ஒரு ஆன்மீக பெரியவரான லலிதாம்பாள் அம்மா அவர்களிடம் சென்றது. அவர்களோ மனமுருகி கண்களில் கண்ணீர் மல்க, ஸ்ரீ மகா பெரியவாள் சாதாரண சந்நியாசி அல்ல, சித்த புருஷர் என்று தன் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூறினார். அதன் பின்னர் தினமும் மாலை நேரத்தில் அந்த அம்மா இவர்களுடைய வீட்டிற்கு வர தொடங்கினார். வேதாந்தம், பக்தி, ஆத்ம விசாரம் இவற்றை பற்றி பல மணி நேரம் பேசுவார். அவருடைய உள்ளம் முழுவதும் பகவத் சிந்தனை. வெளியில் ஒரு சாதாரண முதிய பெண்மணியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழ்ந்தவர். 80 வயதை கடந்திருந்தாலும் ஆன்மீக உற்சாகம் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ராமாயணம், பகவத்கீதை, விஷ்ணு புராணம், தேவி மகாமத்தியம் போன்ற நூல்களை பலமுறை பாராயணம் செய்திருக்கிறார். அத்தோடு சிறு வயதிலிருந்தே மகா பெரியவாளுடன் தனக்கு ஏற்பட்ட எண்ணற்ற அனுபவங்களையும் இவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் அவர் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை கூறினார். மகா பெரியவாள் போன்ற மகான்கள் ஆத்ம விசாரத்தில் உண்மையாக ஈடுபட்டிருப்பவர்களை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பார்கள். வெளியில் அது ஒரு யாத்திரை போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது அவர்களுடைய யோக சக்தியால் நடைபெறும் தெய்வீக அழைப்பு. இந்த அனுபவங்களை எல்லாம் எழுதி கொள்ளலாமா என்று ஸ்ரீனிவாசன் கேட்டபோது லலிதாம்பாள் அம்மா மறுத்துவிட்டார். அவர் கூறிய பதில் மிகவும் நெகிழ்ச்சியானது. இதை உங்களுக்கு சொல்லும்படி மகா பெரியவாளே உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன். எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய விஷயம் இது அல்ல. அதன் பிறகு அவர் ஒரு அழகான உதாரணத்தையும் கூறினார். ஒரு பெரிய காந்தத்திற்கு அருகில் இரும்பு வந்தால் அதிலும் காந்த சக்தி உண்டாகும் அல்லவா? அதுபோல மகான்களின் அருகில் இருக்கும்போது அவர்களுடைய ஆன்மீக அதிர்வலைகள் நம்மையும் தொட்டு செல்கின்றன. சிலருக்கு அது தற்காலிகமாக இருக்கும், ஆனால் ஆன்மீக பக்குவம் உள்ளவர்களிடம் அந்த சக்தி நிரந்தரமாக தங்கி அவர்களையே மாற்றிவிடும். மகா பெரியவாள் ஒரு மிகப்பெரிய காந்தம். அந்த காந்த சக்தியை முழுமையாக பெற்றவர் இந்த அம்மா. அந்த அம்மாவின் ஆன்மீக அலைகள் எங்களையும் தொட்டு மாற்றின என்று ஸ்ரீனிவாசன் அவர்கள் பின்னர் எழுதுகிறார். ஆனால் இதற்கிடையில் அவர்களுடைய மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்தது. மகா பெரியவாள் அனைவருக்கும் குங்கும பிரசாதம் கொடுக்கிறார், ஆனால் ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை? அதை லலிதாம்பாள் அம்மாவிடம் கேட்டார்கள். அவருக்கே அதற்கு பதில் தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் போங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார். அவர்கள் மீண்டும் சென்றார்கள். அன்றும் அதே நிலை. எல்லோருக்கும் பிரசாதம், ஆனால் இவர்களுக்கு மட்டும் இல்லை. அவர்கள் நாள் முழுவதும் மடத்தில் காத்திருந்தார்கள். பலமுறை வழங்கினார்கள். ஆனாலும் மகா பெரியவாள் மௌனமாகவே இருந்தார். சில நாட்களில் மகா பெரியவாள் கடலூர் மஞ்சக்குப்பத்திற்கு யாத்திரையாக சென்றார். அங்கும் தினமும் காலை மாலை இருவேளையும் இந்த தம்பதியினர் தரிசனத்திற்கு சென்றார்கள். ஒவ்வொரு முறையும் மகா பெரியவாள் அவர்களை பார்ப்பார், கடாட்சம் செய்வார், ஆனால் பிரசாதம் மட்டும் கொடுக்க மாட்டார்.
ஒரு நாள் லலிதாம்பாள் அம்மாவும் இவர்களுடன் சென்றார். அவரே இவர்கள் நெல்லிக்குப்பம் ஸ்ரீனிவாசன் ஆண்டாள் தம்பதியினர் என்று அறிமுகப்படுத்தினார். அப்படி இருந்தும் மகா பெரியவாள் மௌனமாக கடாசித்து விட்டு உள்ளே சென்று விட்டார். இதனால் ஸ்ரீனிவாசன் அவர்களின் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. மறுநாள் மகா பெரியவாள் புறப்படும் நேரம். மேனா முன்னே சென்று கொண்டிருந்தது. அதை பின்தொடர்ந்து பித்து பிடித்தவர் போல ஸ்ரீனிவாசன் ஓடினார். ஊரின் எல்லையை அடைந்த போது மேனா நின்றது. மகா பெரியவாள் திரையை திறந்து தன் கரத்தை உயர்த்தி ஒரு ஆழ்ந்த ஆசிர்வாதத்தை வழங்கினார். அதன் பின் திரை மீண்டும் மூடப்பட்டது. அவ்வளவுதான். அந்த கணத்தில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மனம் உடைந்தது. நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்ற எண்ணத்துடன் கனத்த மனதோடு திரும்பி வந்தார். இந்த சம்பவத்தை கேட்ட லலிதாம்பாள் அம்மா அமைதியாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். மகா பெரியவாளின் லீலைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பொறுமையாக இருங்கள், இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அன்பு நேயர்களே, பல நேரங்களில் இறைவனின் அருளும் குருவின் கருணையும் நாம் எதிர்பார்க்கும் வடிவத்தில் வராது. சில சமயம் அவர் பேசாமல் இருப்பதே ஒரு உபதேசம்தான். சில சமயம் அவர் காத்திருக்க வைப்பது ஒரு பரிசோதனை. ஆனால் உண்மையான பக்தனை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த கதையின் அடுத்த பகுதியில் மகா பெரியவாளின் இந்த மௌனத்தின் பின்னால் இருந்த தெய்வீக ரகசியம் என்ன என்பதை பார்ப்போம். பெரியவாள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கியும் நெல்லிக்குப்பம் ஸ்ரீனிவாசன் ஆண்டாள் தம்பதியினருக்கு மட்டும் தொடர்ந்து பிரசாதம் வழங்காமல் இருந்த அதிசயமான நிகழ்வை பார்த்தோம். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். ஆனால் லலிதாம்பாள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். மகா பெரியவாளின் லீலைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. பொறுமையாக இருங்கள், காலம் வரும்போது எல்லாம் புரியும் என்று. அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை என்பதை போகிறோம். இந்த அரிய அனுபவமும் சங்கராமிர்தம் நூலில் இடம்பெற்றுள்ள உண்மை சம்பவமும். வாருங்கள், மகா பெரியவாளின் தெய்வீக சங்கல்பம் எவ்வாறு நிறைவேறியது என்பதை கேட்போம். ஒரு நாள் ஆத்ம விசாரத்தின் போது லலிதாம்பாள் அம்மா திடீரென்று ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கூறினார். எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பெரியவா நீங்கள் சிகை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் சிகை வைத்துக் கொண்டு தரிசனத்திற்கு சென்றால் உடனே பெரியவா உங்களுக்கு பிரசாதம் வழங்குவார். இதை கேட்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிரித்து விட்டார். அங்கு வந்த மற்ற எல்லோருக்கும் சிகை இல்லாமலேயே பெரியவா பிரசாதம் கொடுத்தாரே, நான் மட்டும் ஏன் விதிவிலக்கு? அப்படி இருந்தால் அதை நேரடியாக என்னிடமே சொல்லி இருக்கலாமே. அதற்கு லலிதாம்பாள் அம்மா அமைதியாக பதிலளித்தார். பெரியவா உங்களை ஒரு விசேஷமான ஆன்மீக பயணத்திற்கு தயார்படுத்துகிறார். ஆத்ம பரிபக்குவத்திற்காகவே இந்த மாற்றத்தை அவர் விரும்புகிறார். ஆனால் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடனே ஏற்கவில்லை. இது இந்த காலத்திற்கு பொருந்தாத பழக்கம். மேலும் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கூறினார். அதற்கு அம்மா மிகுந்த உறுதியுடன் சொன்னார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்மீக பலன்கள் காத்திருக்கின்றன. பெரியவாளே என் மனதில் இந்த எண்ணத்தை வைத்து உங்களிடம் சொல்ல செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஸ்ரீனிவாசன் அவர்களின் மனதை தொட்டன. அவர் தனது மனைவியை பார்த்து, உனக்கு சம்மதமா என்று கேட்டார். ஒரு நொடியும் யோசிக்காமல் அவரது மனைவி சம்மதித்தார். அதன் பிறகு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து திருப்பதிக்கு சென்று சிகை வைத்துக் கொள்ள முடிவு செய்தார்கள். 1966 ஆண்டு ஜூலை 4 திருப்பதியில் சிகை வைத்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்து அங்கிருந்து நேராக காளஹஸ்திக்கு புறப்பட்டார்கள். அந்த சமயத்தில் மகா பெரியவாள் காளஹஸ்தி அருகே ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையில் தங்கியிருந்தார். அவர்கள் காலையிலேயே மடத்திற்கு சென்றனர். அங்கிருந்த பரிசாரகர் அவர்களை பார்த்தவுடன், நெல்லிக்குப்பம் தம்பதிகளா, பெரியவாளை தரிசனம் செய்தீர்களா என்று கேட்டார். இல்லை, இப்போதுதான் வந்திருக்கிறோம் என்று கூறியவுடன், உடனே போய் தரிசனம் செய்யுங்கள் என்று அழைத்து சென்றார். சிறிய அறை, மங்கலான வெளிச்சம். அந்த அமைதிக்குள் ஜெகத்குரு மகா பெரியவாள் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் அளவற்ற சாந்தம், வெண்மையான புன்னகை, ஒளி வீசும் கண்கள், கருணை பொங்கும் பார்வை. அந்த ஒரு தரிசனமே அவர்களின் மனதை உருக்கிவிட்டது. அந்த நேரத்தில் 3 மாதங்களாக மௌனமாக இருந்த மகா பெரியவாள் கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினார். 2 பேரும் உள்ளே வாங்கோ, இந்த பக்கம் பார்த்து சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ என்று அன்புடன் அழைத்தார்.
அவர்களுக்கு முன்பாக ஒரு தட்டில் திராட்சை, குங்குமம், மந்திர அக்ஷதை ஆகியவற்றை வைத்து ஆசிர்வதித்தார். பிறகு புன்னகையுடன் கூறினார், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. இதோ பல மாதங்களாக கிடைக்காமல் இருந்த பிரசாதம் இப்போது அவர்களுடைய கைகளில். அதற்கு பிறகு மகா பெரியவாள் கூறிய ஒரு வாக்கியம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இப்போதான் நீ வைஷ்ணவனா ஆயிருக்க. அந்த ஒரு சொல்லிலேயே எவ்வளவு அன்பு, எவ்வளவு திருப்தி, எவ்வளவு அருள் அனைத்தும் அடங்கியிருந்தது. ஸ்ரீனிவாசன் அவர்கள் பணிவுடன் கூறினார், திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்துவிட்டு இங்கே தங்கள் தரிசனத்திற்காக வந்தோம். அப்போது மகா பெரியவாள் கேட்டார், அம்மா சொன்னாலா? அம்மா தானே உங்களுக்கு ஜீவனாடி? அந்த கேள்வியிலேயே எல்லா பதிலும் இருந்தது. லலிதாம்பாள் அம்மாவை தன்னுடைய கருவியாக மகா பெரியவாள் பயன்படுத்தியதை அந்த நொடியில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முழுமையாக உணர்ந்தார். பிறகு மகா பெரியவாள் மீண்டும் கேட்டார், அம்மா தினமும் பகவத் குணங்களை சொல்லுவாளோ? அதற்கு அவர், ஆம் பெரியவா, கடந்த 3 மாதங்களாக தினமும் இரவு வந்து ஆன்மீக உபதேசம் செய்து வருகிறார் என்று பதிலளித்தார். உடனே மகா பெரியவாள் அருகில் இருந்தவரிடம், இவளை சுவாமிமலை அம்மாவிடம் கொண்டு போய் நல்லா கவனிச்சுக்க சொல்லு என்று உத்தரவிட்டார். இத்தனை நாட்கள் பிரசாதம் தராமல் இருந்ததற்கான காரணம் இப்போது முழுமையாக புரிந்தது. மகா பெரியவாள் அவரை ஒதுக்கவில்லை, அவரை தயார்படுத்தினார். அவசரப்படவில்லை. ஆன்மீக பக்குவம் வர வேண்டி நேரம் வர வரை காத்திருந்தார். சரியான நேரம் வந்தவுடன் அவரே அழைத்து அவரே பிரசாதம் வழங்கி அவரே ஆசிர்வதித்தார். அன்பு நேயர்களே, குருவின் செயல்களை நம்முடைய குறுகிய அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. மறுக்கப்பட்டதாக நினைக்கும் பல நிகழ்வுகள் உண்மையில் நம்மை உயர்த்துவதற்காகவே நடைபெறுகின்றன. இறைவனும் குருவும் தாமதப்படுத்தலாம், ஆனால் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார்கள். சரியான நேரத்தில் சரியான அருளை சரியான முறையில் வழங்குவார்கள். அதுதான் இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம். அடுத்த பதிவில் இந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் மகா பெரியவாள் நிகழ்த்திய இன்னும் பல அதிசய அனுபவங்களை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.